கனித்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சற்று முன் வந்த அண்மை செய்தி. மருத்துவமனையில் இருந்தபடியே உங்களுடன் ஸ்டாலின் முகாம் குறித்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் பொதுமக்களிடம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேட்டறிஞ்சிருக்காரு. அரசு கோப்புகளிலும் அவர் கையெழுத்திட்டிருக்காரு. மருத்துவர்கள் அறிவுறுத்திய ஓய்வுக்கு பிறகு விரைவில் உங்களை சந்திக்க உங்கள் மாவட்டங்களுக்கு வருவேன் என தன்னுடைய பதிவில் அவர் குறிப்பிட்டிருக்காரு. முதலமைச்சர் கடந்த 21ஆம் தேதி அதாவது திங்கட்கிழமை காலை அன்வர் ராஜா திமுகவில் இணைந்த பிறகு தலை சுற்றல் காரணமா மருத்துவமனைக்கு சிகிச்சை எடுக்க சென்றாரு. அப்போலோ கிரீன்ஸ் ரோட்ல உள்ள அப்போலோ மருத்துவமனையில அவர் அனுமதிக்கப்பட்டாரு. முதலமைச்சர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதிலிருந்து சமூக ஊடகங்கள்ல அவரை பற்றிய வெவ்வேறு விதமான செய்திகள், உண்மைக்கு புறமான செய்திகள் பரப்பப்பட்டன. முதலமைச்சர் எப்படி இருக்கிறார் என்பதற்கு ஆதாரமாக தற்போது ஒரு காட்சி வெளியாகிருக்கு. முதலமைச்சரே தன்னுடைய எக்ஸ் தள பதிவில் அதை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அதைத்தான் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பெறப்பட்ட மனுக்கள் குறித்து எந்த மனுக்கள் அதிகமா வருது? நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்துல சார் இப்போ வரைக்கும் 30 முகாம் நடந்துருக்கு சார். இன்னைக்கு 6 முகாம் நடந்துட்டு இருக்கு சார். மகளிர் உரிமை தொகையை கேட்டு வந்திருக்கு சார். அது இல்லாம ஒரு 5000 மனுக்கள் பட்டா மாற்றங்கள் கேட்டு வந்திருக்கு சார். பாக்கி எல்லாமே இந்த மாநகராட்சி மற்றும் நகராட்சி இதுல சொத்து வரியில பெயர் மாற்றம், குடிநீர்ல பெயர் மாற்றம், புதிய மீன் இணைப்பு, அதுக்குண்டான மனுக்கள் வந்திருக்கு சார். மகளிர் உரிமை தொகை அடுத்தது என்ன வருது? அடுத்து பட்டாதான் சார். பட்டா அப்ளிகேஷன் தான் சார். சரி, வர பொதுமக்களுக்கு அடிப்படை வசதிகள்லாம் பண்ணி கொடுத்துருக்கீங்களா? பண்றாங்களா? பண்ணிருக்கா? முதியோர் வசதி மாற்றுத்திறனாளிகளுக்கு தனியா ஒரு கவுண்டர் பண்ணிட்டு அவங்களுக்கு குடிநீர் வசதி, அது இல்லாம வந்தவங்களுக்கு டீ ஸ்நாக்ஸ் வசதி கூட நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் சார். கலெக்டரை பொறுத்த வரைக்கும் அந்த டேஷ்போர்ட் உங்களுக்கு பதிவாகுதுல, அந்த மனுக்கு அந்த எங்க அதிகமா பதிவாகுதோ அந்த இடத்துக்கு யாராவது ஆட்கள் அனுப்பிச்சு இமீடியட்டா